அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக சதகுப்பை என்கிற மூலிகையை கொண்டு பெண்களுக்கு ஏற்படும் முறையற்ற மாதவிடாய் சுழற்சியை சரி செய்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது அடிக்கடி குழந்தைகளுக்கு ஏற்படும் வாந்தி மற்றும் வயிற்று வலிக்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். பொதுவாகவே சிறு குழந்தைகள் பால் குடிக்கும்போது அவர்களுக்கு ஜீரண சக்தி எளிதாக ஏற்படாமல் விட்டுவிட்டால் அஜீரணம் ஏற்பட்டு மாந்த நோய் தாக்கும். இதனால் அவர்களுக்கு ஒரு வகையான புளித்த ஏப்பத்துடன் வாந்தி மற்றும் கடுமையான வயிற்று வலி, உப்பசம் இவையெல்லாம் ஏற்படும். இதை அற்புதமான முறையில் நீக்குவதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை சதகுப்பை. சதகுப்பை அஜீரணத்தை மேம்படுத்தி ஜீரணத்தை அதிகரிக்கும், உடலில் தங்கியுள்ள அழுக்குகளை நீக்கும், மலபந்தத்தை நீக்கி மலச்சிக்கலை போக்கும். மேலும் வாந்தி, வயிற்று வலி இவற்றை போக்கும் என்பதால் சதகுப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சோம்பு. சோம்பு தீநீர் ஒரு புகழ்பெற்ற தீநீர் ஆகும். அடிக்கடி ஏற்படுகின்ற தலை கிறுகிறுப்பு, மயக்கம், வாந்தி, வயிற்று உப்பசம், ஒரு வகையான மலக்கட்டு இவையெல்லாம் நீக்கி உடலுக்கு நன்மை தந்து அஜீரணத்தை போக்கி ஜீரணத்தை மேம்படுத்தும் என்பதால் நாம் சோம்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். சதகுப்பை 10 கிராம், சோம்பு 10 கிராம். இவற்றை நேரடியாக பயன்படுத்தாமல் சோம்பை மட்டும் வறுத்து பயன்படுத்த வேண்டும். ஆகையால் 10 கிராம் சோம்பை பொன்னிறமாக வறுத்து எடுக்கவும். அன்பான நேயர்களே, பொன்னிறமாக வறுத்த சோம்பை எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற வாந்தி, வயிற்று வலி இவைகளுக்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை செயல்முறையாக பார்க்கலாம். அன்பான நேயர்களே, இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். சுக்கு 10 கிராம், காய்ந்த கறிவேப்பிலை 10 கிராம், மிளகு 10 கிராம், துவரம் பருப்பு 100 கிராம், நல்லெண்ணெய் தேவையான அளவிற்கு, கல் உப்பு தேவையான அளவிற்கு. அன்பான நேயர்களே, முதலில் சிறிது நல்லெண்ணெய் விட்டு ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக நாம் வறுத்து எடுக்க வேண்டும். அதற்காக அரை தேக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டு காய்ச்சவும். துவரம் பருப்பை பொன்னிறமாக வறுக்கவும். பொன்னிறமாக வறுத்த துவரம்பருப்பை எடுத்துக்கொள்ளவும். அடுத்ததாக நாம் சுக்கை பொன்னிறமாக
வறுத்து எடுக்கவும். நன்றாக பொன்னிறமாக வறுத்த சுக்குத்துண்டை நாம் துவரம் பருப்புடன் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக மிளகை பொன்னிறமாக வறுத்து எடுக்கவும். பொன்னிறமாக வறுத்த மிளகையும் எடுத்துக்கொள்ளவும். அடுத்ததாக காய்ந்த கறிவேப்பிலையை பொன்னிறமாக வறுக்கவும். நன்றாக பொன்னிறமாக வறுத்த கறிவேப்பிலையை ஏற்கனவே வறுத்தெடுத்த பொருட்களுடன் சேர்க்கவும். அன்பான நேயர்களே, நாம் எடுத்துக்கொண்ட பொருளை நல்லெண்ணெய் விட்டு ஒவ்வொன்றாக பொன்னிறமாக வறுத்து ஒன்றாக எடுத்து வைத்துள்ளோம். இதில் தேவையான அளவிற்கு உப்பு சேர்க்கவும். அற்புதமான இந்த கலவையை நன்றாக அரைத்து தூள் செய்து எடுத்துக்கொள்ளவும். அன்பான நேயர்களே, நாம் நல்லெண்ணெய் விட்டு ஒவ்வொன்றாக வறுத்து எடுத்த பொருட்களை ஒன்றாக சேர்த்து அரைத்து தூளாக எடுத்து வைத்துள்ளோம். இந்த பொடியை கடுமையான வயிற்று பொருமல் மற்றும் வாயு தொந்தரவு என்கிற நோய் உடையவர்கள் நண்பகல் வேளையில் சூடான சாதத்துடன் நாம் அரைத்து எடுத்த பொடி ஒரு தேக்கரண்டி சிறிதளவு நல்லெண்ணெய் விட்டு சாதத்தில் நன்றாக பிசைந்து சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக வயிற்று பொருமல் நீங்கிவிடும். கெட்ட துர்நாற்றத்துடன் வெளியேறுகின்ற வாயு தொந்தரவுகள் நீங்கி அஜீரணம் நீங்கி எளிமையான முறையில் ஜீரணம் மேம்படும் மற்றும் வயிற்று பகுதி சுத்தம் அடையும். அன்பான நேயர்களே, எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். அன்பான நேயர்களே, இப்பொழுது இரத்த மூலம் மற்றும் மூலக்கடுப்பு பைல்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய மூல நோயை மிக எளிமையான முறையில் தீர்த்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். பொதுவாக வயிற்று பகுதியை நாம் சுத்தமாக வைத்திருக்காவிட்டால் நமக்கு பல நோய்கள் ஏற்படும். முதலில் கேஸ்ட்ரிக், கெட்ட வாயுக்கள் வெளியேறும். நாளடைவில் மலச்சிக்கலாக மாறும். மலச்சிக்கல் நாளடைவில் மூல நோயாக மாறி பெரும் நோயாக நமக்கு தொந்தரவுகள் ஏற்படும். ஆசனவாய் பகுதியில் வெடிப்பு தோன்றும்.